வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த பேச்சை தொடங்குகின்றேன். இது ஒரு கேள்வி பதில். என்ன கேள்வின்னா, கொஞ்சம் பேர் என்ன இன்னும் கொஞ்சம் அன்னசீரை பற்றி நீங்கள் பேசி எங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டு தான் கேள்வி. ஏற்கனவே நிறைய அன்னசீரை பற்றி பேசியிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பேசுங்க அன்னசீரை பற்றின்னு ஒரு அன்பு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளுக்காக இந்த அன்னசீரை பற்றி பேசுகிறேன். கொஞ்சம் பின்னால் போய் ஆரம்பத்திலேருந்து எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு பார்ப்போம். அதனால் இந்த ஆரம்பம் கொஞ்சம் லேட்டாக தான் அன்னசீர் வருவாங்க இந்த ஸ்பீச்சில். ஆனால் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆரம்பிக்கிறதுக்கு த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபிஸ் ஆஃப் ஹிந்து ரிலிஜியன்னு புஸ்தகங்கள் உண்டு. இது அடிக்கடி சொல்கிற வார்த்தைகள். இது த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபிஸ் ஆஃப் ஹிந்து ரிலிஜியன். அதில் சாங்கியம், யோகா, நியாயா, வைசேசிகா, மீமாம்சம் அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்குகளை அது டிஸ்கஸ் பண்ணும். இதுக்கு தமிழில் பேர் தரிசிக்கக்கூடிய தத்துவங்கள். இதெல்லாமே தத்துவங்கள். இதில் எதுவும் கடவுளை பற்றி பேசாது, கடவுள்களை பற்றி பேசாது. இது வெறும் சயின்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலிஜியன் இந்த டாபிக் இங்கே எல்லாமே. அதில் கடைசியாக இருக்கின்ற மீமாம்சம். அந்த மீமாம்சம் 2 மீமாம்சமாக இதை காட்டுறாங்க இந்த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபி புக்கில். பூர்வ மீமாம்சம், உத்தர மீமாம்சம்னு 2 மீமாம்சமாக காட்டுறாங்க. இந்த புஸ்தகத்தை கோர்த்தவர்கள் அந்த உத்தர மீமாம்சத்தை இதில் சேர்த்தினது ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த உத்தர மீமாம்சம்ங்கிறது பிரம்ம வித்தை, அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இந்த 4 ஆர்டிக்களை கலந்து இல்லை ஒன்று சேர்த்தி அதுக்கு உத்தர மீமாம்சம்னு பேர் வச்சு அதை கிரேட்டஸ்ட் ஃபிலாசபிஸ் ஆஃப் ஹிந்து ரிலிஜியனில் இணைச்சிருக்காங்க. இந்த அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இதுக்கு எல்லாத்துக்கும் 1200 வருடங்கள் தான் ஆச்சு. இந்த லேட்டஸ்ட் அடிஷன் ஆஃப் தத்துவத்தை ஏன் இந்த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபிஸ்ன்னு சொல்லக்கூடிய சாங்கியம், யோகம், நியாயா, வைசேசிகா, பூர்வ மீமாம்சம் இதையோட ஏன் கொண்டு வந்து சேர்த்து நாங்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுறவங்க தெரியல. அது ஒரு மாபெரும் குற்றம் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் இருக்கிற தத்துவம் வேறு, அதில் இருக்கிற சயின்ஸ் வேறு, இதுகளில் இருக்கிற நம்பிக்கைகள் வேறு. அதை இப்படி கோத்துருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த பூர்வ மீமாம்சத்தை மட்டும் யோசிக்க பார்த்தால், இன்னைக்கு அதை யோசிக்க பார்த்தால் பூர்வ மீமாம்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்த போது இந்த ஃபஸ்ட்டு வரியே வாட் இஸ் எ வேர்ட், வார்த்தை என்பது என்ன அப்படின்னு தான் ஆரம்பித்தது. நான் படித்தேன். அதை கொஞ்சம் படித்து கொஞ்சம் அதுக்குண்டான கருத்துக்களையெல்லாம் எழுதி கூட பார்த்தேன். அந்த நேரத்தில் தியானத்தில் அண்ணா தவ தீ மலையார் எனக்கு போதித்த மீமாம்சம், பூர்வ மீமாம்சம், அதிலையும் அவர் ஆரம்பிக்கும்போது அவர் வார்த்தையை பற்றி தான் ஆரம்பித்தார். வார்த்தை என்பது நிகழ்வை குறிக்கும்னு சொன்னார். நிகழ்வுனா என்ன? நிகழ்வு என்பது என்ன? நிகழ்வு என்பது இருப்பதை குறிக்கும்னார். இருப்பது எதை குறிக்கின்றது? உண்மையை குறிக்கின்றதுன்னார். இருக்கிறதுங்கிறது உண்மைதான். இதே இடத்துல இந்த இடத்துல இப்படி சொல்லும் போதே இருப்பது மாயை அப்படின்னு சொல்கிற அத்வைத தத்துவம் டக்குன்னு முன்னால் வரும். ஆனால் அண்ணா தவத்தி மலையார் சொல்கிறது இருப்பது என்பது உண்மை அப்படின்னு சொல்கிறார். எதை பற்றிய உண்மை? இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை. பிரபஞ்சம் என்றால் என்ன? உண்மையின் இருப்பு, அந்த தொகுப்பு, இதுதான் பிரபஞ்சம். இதை பற்றி பேசுவதே பூர்வ மீமாம்சம். வார்த்தை நிகழ்வை குறிக்கும்,
நிகழ்வு உண்மையை குறிக்கும், இருப்பதை குறிக்கும். இருப்பது உண்மை. அந்த உண்மை பிரபஞ்ச உண்மை. அந்த பிரபஞ்ச உண்மையை பற்றி பேசுவதே பூர்வ மீமாம்சம் என கூறும். பூர்வ மீமாம்சத்தை கூற வந்த அண்ணா தவத்திமலையார் உண்மை, இருப்பது உண்மை என்றார். பூர்வ மீமாம்சம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கும் பரவி இருக்கின்ற உண்மையை பற்றி பேசுவது, அதை பற்றி பேசுவது தான் பூர்வ மீமாம்சம். இந்த பரவி இருக்கின்ற உண்மை வேதம். பிரபஞ்சம் எங்கும் பரவி இருக்கிற, நிரப்பி இருப்பது ஆதிபத்தியம். பிரபஞ்சம் எங்கும் நிரம்பி இருப்பது வேதம். இந்த வேதத்தை புகழ்பாடுவதே பூர்வ மீமாம்சம். அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். வேதங்கள் என்பது நிச்சயங்கள், மாற்ற முடியாதவை. வேதங்களை மாற்ற முடியாது. போகிற போக்கில் இத்தனை வருஷங்களில் இது மாறிப்போச்சின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. வேதங்கள் நிச்சயங்கள். இந்த வேதங்கள் நிச்சய ஜனனங்கள். இப்படித்தான் அது உண்டாச்சு, அப்படித்தான் அது இருக்கும், அவ்வளோதான், மாற்ற முடியாது அதை. இந்த வேதங்கள் நிச்சய நிகழ்வுகள். அப்படித்தான் அது நடந்தது, அப்படித்தான் நடக்கும். ரூல் ஆஃப் தி லா, the ரூல் ஆஃப் த லா ஆஃப் த யூனிவர்ஸ். இப்படித்தான் வேதம் சொன்னது தான் உண்மை. அப்படி புரிஞ்சுக்கணும் அதை. இது எப்படி? வேதங்கள் என்பது நிச்சய வெற்றிகள். வேத வழி போனால் வெற்றி தான், வேறு வழியே கிடையாது. நிச்சய வெற்றிகள் வேதங்கள். அதனால் வேதங்கள் நிச்சய ஆதிகள். என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி வேதங்கள், நிச்சயங்கள், உண்மைகள், மாற்ற முடியாத வெற்றிகள், இதுவே ஆதி ஆதி அப்படின்னு சொல்கிறப்போ நாம் என்னத்தை யோசிக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, சுயநலத்திற்காக செய்யப்பட்ட அனைத்தும், ஒரு சுயநல எண்ணத்தோடு செய்யப்பட்ட அனைத்தும் பொய்ன்னு புரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி, அது வெளியில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, என்ன புகழ் பாடணும் நீ, அப்போ தான் நான் உனக்கு காசு கொடுப்பேன்னு சொன்னால் சுயநலம். அது கடவுளாக இருந்தாலும் சரி, வேதத்துக்கு கீழே தான் அந்த கடவுள். உண்மை தான் நிற்கணும், வெற்றி இதோடு தான் நிற்கும். எனக்கு காசு கொடுக்கணும், அப்போ தான் உன்னை நான் கவனிப்பேன் அப்படின்னா அதில் சுயநலம் இருக்குது. அந்த சுயநலம் பொய், அந்த கமாண்டு பொய். நான் இல்லை, என்னுடைய சுயநலத்துக்காக எதுவும் இல்லை, அப்படி இருந்தால் தான் அது உண்மையாக இருக்க முடியும். சுயநலத்துக்காக செய்யப்பட்டவை எல்லாம் பொய் 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 பொய். புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கோ. சரி, இந்த பூர்வ மீமாம்சம் வேதத்தை புகழ்பாட வந்ததுன்னு சொன்னோம். அப்படி சொல்லப்பட்ட இடத்துல அந்த பூர்வம்னா ஒரு அர்த்தம் பழசு. இந்த பூர்வம், அந்த பூர்வம் பிரபஞ்ச சுவாசம், அதுவே ஆதி. பிரபஞ்ச சுவாசம் என்று உண்டு. நமக்கு இருக்கிற இந்த உடலுக்குள்ளே நாம் சுவாசிக்கின்ற ஒரு சுவாசம், இது பூமியின் சுவாசம். பிரபஞ்ச சுவாசம் என்று ஒரு சுவாசம் உண்டு, அதுவே ஆதி, அதுவே பூர்வம். இந்த பூர்வ ஆதி பிரபஞ்ச சுவாசத்தில் 3 நிலைகள் உண்டு. இந்த பிரபஞ்ச சுவாசம் கர்ப்பத்திற்குள் நுழைந்து அந்த கருவுக்குள் நுழையும் போது உயிர் உண்டாகின்றது. கர்ப்பத்திற்குள் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஜீவன் இருக்குது. எந்த கர்ப்பிதமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஜீவன் இருக்கும்போது அந்த ஜீவன் சுவாசிப்பது பிரபஞ்ச சுவாசம். ஜனனத்தின் போது வெளியே வந்து அப்படின்னு ஒரு மூச்சு இழுத்து சிஸ்டம் செயல்பட ஆரம்பிக்குதுல்ல, அது வெளி சுவாசம். இறுதியாய் உன் உடலை விட்டு அந்த சுவாசம் வெளியேறும்போது அது அண்டத்தில் போய் கலப்பது மறுபடியும் பிரபஞ்ச சுவாசத்தில். இந்த 3 நிலைகள் அந்த பிரபஞ்ச சுவாசத்திற்கு உண்டு. தெரிஞ்சிக்கோ. பூர்வம் என்பது பிரபஞ்ச சுவாசம், அதுக்கு 3 நிலை உண்டு. உயிர் உண்டாகும்போது உள்ளே வர்றது,
வெளியே வர்றப்போ அது வந்து மாறுது, இந்த பூமியின் சுவாசமாய் மாறுது, மறையும் போது பிரபஞ்ச சுவாசமாய் மறுபடியும் மாறுது. இதை தான் வந்து தப்படிகள் என சொல்லி ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட விஷயம். தப்படிகளெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்ச சுவாசமே பிரபஞ்ச உண்மை, அதுவே பூர்வம். உண்மைங்கிறது, பிரபஞ்ச உண்மைங்கிறது இந்த சுவாசத்தை பற்றி நீ தெரிஞ்சுக்கிற விஷயம். அந்த சுவாசம், பிரபஞ்ச சுவாசமே உண்மை, அதுவே பிரபஞ்ச உண்மை. அந்த பிரபஞ்ச சுவாசம் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உண்மை, எப்பவும் இருக்கிற ஆதி, நிர்ணயிக்கப்பட்டது. இங்கிருந்து அங்கே தான் போக முடியும், அங்கேருந்து இங்கே தான் வரும். அந்த பூர்வமோ அந்த பிரபஞ்ச சுவாசமோ வந்தால் தான் உயிர் வரும், இல்லைன்னா உயிர் வராது. இது நிர்ணயிக்கப்பட்ட உண்மை, அது இல்லாத இது இருக்கவே முடியாது உயிர். இதை நிர்ணயித்தது யார்? இப்படி நிர்ணயம் பண்ணது யார்? நிர்ணயிக்கப்பட்ட உண்மை. இந்த நிர்ணயிக்கப்பட்ட உண்மை யாரால் நிர்ணயிக்கப்பட்டது? ஆதி அக்னியால் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த அக்னியிலிருந்து தானே இத்தனையும் வந்தது. அந்த ஆதி அக்னி நிர்ணயித்ததே இந்த பிரபஞ்ச சுவாசம் என்கின்ற உண்மை சுவாசம். அதனால் பிரபஞ்ச சுவாசத்திற்கு யார் மூலகர்த்தா அப்படின்னா ஆதி அக்னி. அண்ணாமலையாரே ஆதி அக்னி, புரிஞ்சுக்கோ. அதுவே மூலம், அக்னியே மூலம், ஆதி அக்னியே மூலம், அனைத்திற்கும் மூலம், பிரபஞ்ச சுவாசத்திற்கும் மூலம், பிரபஞ்ச உண்மைக்கும் மூலம் அதுவே. புரிஞ்சுக்கோ. சாதாரண இல்லை, சாதாரண கோயில் இல்லை, அது சாதாரண தேவதை இல்லை, அது சாதாரண ஒரு சிவன் இல்லை, அதுக்கு மேலே ஆதி அக்னி, அக்னியின் ஸ்தலம் அது. வேதத்தில் என்ன தான் சொல்லியிருக்கு? இப்பேற்பட்ட ஆதி அக்னியால் உண்டாக்கப்பட்ட பிரபஞ்ச உண்மை என்கின்ற பிரபஞ்ச சுவாசம் என்கின்ற பூர்வம், வேதத்தை பற்றி புகழ்பாடுகின்ற அந்த பூர்வம், அப்படி புகழ்பாடப்பட்ட அந்த வேதத்துக்குள்ள என்ன இருக்கு? இந்திரனுடைய வெற்றிகள் இருக்கு. இந்திரனுடைய வெற்றியை பாடுவதே வேதம். இந்த இந்திர வெற்றிக்கு உதவுவது எது? இந்த இந்திர வெற்றிக்கு உதவுவது உண்மை. நீ எப்போ இந்திரன் ஆகலாம்? இவால்வ் ஆகி, ஆத்மா இவல்யூஷன் நடந்து, பரிணாம வளர்ச்சி அடைந்து, உன்னுடைய ரசம், இப்போ சமீபத்தில் தான் சொன்னேன் இதை, உன்னுடைய ரசம், அதாவது இந்த எசன்ஸ் ஆஃப் விஸ்டம் எப்படி பிரபஞ்சத்துக்கு உதவும், இந்த பிரபஞ்ச நிலைகளில் எதில் நீ இயக்கப்படுவாய், அப்போ அதில் கிடைக்கிற உன்னுடைய எவல்யூஷன் என்ன, எப்படி நீ ஒவ்வொரு நாய் பாதுகாவலனாய் இருந்து காவல் தெய்வமாய் மாறி, இதாய் மாறி அதாய் மாறி, பிரபஞ்சத்தில் உனக்கு கிடைக்கிற ப்ரமோஷன்களெல்லாம் என்ன, எப்படி ஜெய்மினியனாய், விபுவாய், கைலாயனாய், இந்திரனாய் நீ பரிமாணங்கள் அடைவாய், இப்படியெல்லாம் சொன்னேன் நான் சமீபத்தில். அந்த இந்திர வெற்றி, நீ கூட இந்திரன் ஆகலாம். அந்த இந்திர வெற்றிக்கு காரணம் உண்மை இருக்கணும், கூட உண்மை இருக்கணும். அந்த மாதிரி உண்மையை நிலைநாட்டவே நீ வந்தாய். நீ ஒரு இந்திரன். ஒவ்வொரு குழந்தை, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையும் இந்திரர்கள். வெளிவர்றப்போ இந்திரனாத்தான் வர்ற. உன்னுடைய கோளாறுகள் எல்லாம் உன்னுடைய புத்தியாலும் உன்னுடைய மனோபாவத்தாலும் உன்னுடைய சுயநலத்தாலும் நீ கெட்டாய். உண்மை மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் நீ இந்திரனாவாய் வாழ்வாய். அந்த இந்திர நிலையை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு தான் நீ வந்திருக்கிறேங்கிறத உணர்ந்துக்கோ. இந்த பூர்வமும் ஒரு அற்புதம். பூர்வம்னா மறுபடியும் முதல்ல இருந்து இந்த பிரபஞ்ச சுவாசம், உண்மையின் சுவாசம், உண்மை ஆதி அக்னியால் உண்டாக்கப்பட்ட விஷயம். அப்படிப்பட்ட பூர்வம் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அது அற்புதமான நிலை. ஏன்னா உண்மை நிலை இல்லையா, அது அற்புதமான நிலை. ஜெயிக்கவே முடியாது உண்மையை. அங்கே சத்தியம் மட்டுமே நிற்கும். அதோட யார் நிற்பானா? சத்தியம் மட்டுமே தான் நிற்க முடியும். பூர்வத்தில் செயல்படுவது உண்மை. பூர்வம் என்பது பிரபஞ்ச சுவாசம். அந்த பிரபஞ்ச சுவாசத்தில் செயல்படுவது என்பது உண்மை. அதனால் அது உண்மை சுவாசம். அது ஒரு அற்புத நிலை. சத்தியம் மட்டும் அதனோடு இருக்கும். அங்கே சத்தியம் மட்டும்தான் இருக்க முடியும். பூர்வத்தில் செயல்படுவது உண்மை என பலமுறை சொல்லிவிட்டேன்.
எதை பற்றிய உண்மை? இந்த பிரபஞ்சத்தை பற்றிய உண்மை. அதை உணர உணர வணங்க வேண்டும். நீ அதை உணரணும்னா அதை வணங்கணும். எதை வணங்கணும்? உண்மையை வணங்கணும். உண்மையை வணங்கினால் இதை உணர்ந்து விடுவாய். நீ உண்மையை வணங்குனேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்? உண்மையை வணங்க ஆரம்பிச்சிட்ட, என்ன நடக்கும்னு நினைக்கிற? வெற்றி உனதாகும். உண்மைதான் வெற்றி. என்றைக்கும் உண்மைதான் ஜெயிக்கும். அதனால் நீ உண்மையை வணங்கினால் வெற்றி உனதாகும். உண்மையே வெற்றி. யாருக்கு தெரியாது உண்மை தான் ஜெயிக்கும்னு? எல்லாருக்கும் தெரியும். உண்மையை வணங்கத்தான் தெரியல நமக்கு. எல்லா பொய்களையும் வணங்குகிறோம். எல்லா பொய்களையும் வணங்குகிறோம். தெரிஞ்சு வணங்குகிறோம். சௌகரியமாக இருக்குதுன்னு வணங்குகிறோம். இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டான், இல்லைன்னா எனக்கு புத்தி இருக்காது, இல்லைன்னா எனக்கு பாடம் வராது. எல்லா பொய்களையும் வணங்குகிறோம் உண்மையை தவிர. உண்மையை வணங்கலை. உண்மையை வணங்கு, உணர். உண்மையே தான் வெற்றி என உணர். அப்படி கிடைக்கிற அந்த வெற்றி உண்மையை வணங்கியதால், உண்மையை வணங்கியதால் உண்மை கொடுத்த வெற்றி என்ன கொடுக்கும் நினைக்கிறீங்க? அது கொடுக்கிறது தான் அன்னசீர். அவளே அன்னசீர். உண்மையால் அடைந்த வெற்றி உங்களுக்கு தருவது அன்னசீரை. அன்னசீரை தருகிறது அது. வெற்றி அடைந்த வெற்றி, உண்மையிலிருந்து அடைந்த வெற்றி என்னது? அன்னசீர், அன்னசீர், அன்னசீர். அன்னசீரைத்தான் அது கொடுக்கும். இந்த உலகத்திற்கே மறைக்கப்பட்ட மாபெரும் உண்மை எதுன்னா இந்த அன்னசீரை பற்றிய உண்மைதான். இந்த புராண கதைகளெல்லாம் வந்து, இதிகாசங்களும் அதுவும் இதுவும் வந்து டோட்டலாக மறைச்ச ஒரு மாபெரும் உண்மை அன்னசீர். உண்மையின் வெற்றி. எல்லா விதமான கதை கற்பனை அத்தனையும் முன்னால் வந்து நின்று திரை போட்டு உண்மையை மறைத்து, உண்மையால் கிடைக்கின்ற வெற்றியை மறைத்து, வெற்றி எப்படி வேணா வெற்றி வந்துடும்னு சொல்லி குறுக்கு வழிகள் அத்தனையும் வந்துருச்சு. உண்மையால் கிடைக்கின்ற வெற்றி உன்னை அன்னசீருக்கு அறிமுகப்படுத்தும். அன்னசீரின் ஆட்சி வந்துருச்சின்னு வச்சுக்கிங்க, அது உண்மையின் ஆட்சி. நிர்வாகம் அவ்வளோ அழகாக இருக்கும் அன்னசீரின் நிர்வாகம். அன்னசீரின் நோக்கு நேர் நோக்கு. அங்கே எங்கேயும் கிறுக்குத்தனமே பண்ணவே முடியாது, குட்டுஸ்தி பண்ண முடியாது. அன்னசீர்கிட்ட நோக்கு நேர் நோக்கு. அன்னசீரின் சுவாசம் உண்மை இருப்பின் சுவாசம். அன்னசீர்கிட்ட விளையாட்டெல்லாம் கிடையாது. அன்னசீரின் நேர்காணல் காட்டுவது உண்மையின் வெற்றியை. நேராக பாரு, நேர்மையாக இரு. சொல்லிக் கொடுக்கறது அதுதான். அது கொண்டு வர்றது வெற்றி. உண்மை தான் எப்பவும் வெற்றி. இந்த அன்னசீரை உருவாக்கியது ஜெய்மினியர். ஆளாளுக்கு உற்பத்தி பண்ணாங்க இல்லையா? காயத்ரி இந்த மாதிரி ஆளாளுக்கு உற்பத்தி பண்ணாங்க தேவதைகளை. இந்த அன்னசீரை உருவாக்கியது ஒரு ஜெய்மினியர். நல்லவர்களுக்கு உண்டான சிறப்பான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கைக்கு உதவுகின்ற அன்னசீர். இதெல்லாம் அதுதான் குவாலிட்டி. அதுக்கு அன்னசீருக்கு நல்லவங்களுக்கு தான் உதவுவா, மேன்மையான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுப்பா. இதுதான் அன்னசீர். அவகிட்ட வேற விளையாட்டெல்லாம் விளையாடவே முடியாது. நீ அன்னசீரை வணங்கணும் அப்படின்னு வச்சுக்கோ, அவங்களுடைய அனுகிரகம் உனக்கு கிடைக்கணும்னு வச்சுக்கோ. நீ என்னத்தை சொல்லி வணங்குறது? அவளை காலையில் வேற எதையும் வணங்க வேண்டாம். நீ வணங்குற அன்னசீரை வணங்கணும்னு ஆசைப்படுற, ஸ்க்ரீனில் பாரு வார்த்தைகளை. பிரபஞ்ச அண்ணா தவத்திமலையார் ஆணைப்படி அன்னசீர் தரும் நன்மைகளை பெற்றேன். அண்ணா தவத்திமலையார் ஆணைப்படி அன்னசீர் தரும் நன்மைகளை பெற்றேன். அண்ணா தவத்திமலையார் ஆணைப்படி அன்னசீர் தரும் நன்மைகளை பெற்றேன் என வேண்டு. தினம் இதை சொல்லி வணங்கு போதும். நான் சாதாரணமாக சொல்லுவேன், ஆதி நல்லவர்களை வணங்குகள் அப்படின்ட்டு. வேதங்களை வணங்குங்க, அன்னசீரை வணங்குங்க, அண்ணாமலையாரை வணங்குங்க, ஆதி நல்லவர்களை வணங்குங்க. பொதுவாக ஆதி நல்லவர்கள் என வணங்கு.
அவன் கெட்ட வழியில் கூட சாதிச்சுட்டு நான் கடவுள்னு சொல்லுவான் ஒருத்தன். கண்டுக்காத. ஆதி நல்லவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எம்மதத்தினராக இருந்தாலும் சரி, அந்த நல்லவர் அவங்களெல்லாம் சேர்த்திக்கலாம். ஆதி நல்லவர்களை வணங்குகிறேன் என வணங்கு. அவங்க இந்த அன்னசீரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்த அன்னசீரை பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது ஸ்க்ரீனில் பாருங்கள். முக்கியமானது இது. நல்லவர்களுக்குத்தான் உதவும். இந்திர மகிமையை எடுத்து சொல்லுவது இது. அன்ன பேராயத்தை நடத்துவது இதுதான். பேராயம்னா ஒரு சாம்ராஜ்யம், அன்ன பேராயம், அதை நடத்துவதே இவங்க தான். அண்ணாமலையாரின் தலைமையில் செயல்படுவது இது. மேன்மை அடையணும்னா இதுதான் உதவும். மேன்மை அடைய உதவுவது இது. மேலானவர்களின் நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? இப்படி ஆதி நல்லவர்களெல்லாம் இதை சர்டிஃபை பண்ணுறாங்க, அன்னசீரை வணங்குன்னு சொல்லி. அன்னசீரின் பார்வை சத்தியம், அன்பு, தன்னம்பிக்கை, தைரியம், உயர்வு, ஒரு பயமின்மை, சுறுசுறுப்பு, இந்த குவாலிட்டி எல்லாம் கிடைக்கணும்னா அன்னசீரை வணங்கு. அன்னசீரை தான் வணங்கணும். ஏதோ குறுக்கு வழியில் காசு சம்பாதிக்கணும், இல்லை யாரையாவது ஜெயிக்கணும்னு திருத்து வரியில் ஜெயிக்கணும், திருடணும், இது மாதிரின்னா வேறு எங்கேயாவது போய்க்கோ. எல்லாம் அதுக்குன்னு உணங்குற உதவுகிற சக்திகளெல்லாம் நிறைய இருக்குது, போய்க்கோ. உண்மையோடு நின்று, சத்தியம் நம்மளோட நிற்க, நீ ஜெயிக்கணும் அப்படின்னா, சுறுசுறுப்பாக இருக்கணும்னா அன்னசீரை வணங்கு. அன்னசீரின் பாதையே தன்னம்பிக்கை பாதை. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அன்னசீரோட. அன்னசீரின் நிலை மேல்நிலை. இந்த கீழ்த்தரமான விஷயங்களுக்கெல்லாம் வரமாட்டாவ. அங்கே அவளை சுற்றி நல்லவர்கள் மட்டும் இருப்பர். கோண புத்திக்காரன், கிறுக்கன், திருடன் இருக்க மாட்டாங்க. அங்கே எப்படியாவது சம்பாதிக்கணும் கிடையாது, அங்கே கிடையவே கிடையாது. அங்கே அன்னசீர் இருக்கும் இடத்தில் தோல்விகள் இல்லை, துக்கங்கள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, அசிங்கங்கள் கிடையாது, வறுமை, நோய், கேவலங்கள், இது எதுவுமே பக்கத்துலேயே அண்டாது. அது பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் எத்தனையோ ரிஷிகள், மகரிஷிகள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்தவர்கள், அந்த மாதிரி ரிஷிகள், கெட்ட ரிஷிகள் இந்த அன்னசீர் பக்கத்திலே போகவே முடியல. அவளை எப்படியாவது பிடிச்சிக்கணும், வசப்படுத்தி நான் சொல்படி கேட்கணும் அவ அப்படின்னு முயற்சித்த ரிஷிகள் எத்தனையோ பேர் உண்டு. அவங்கெல்லாம் பக்கத்திலே போகலை. உண்மையும் சத்தியமும் இருந்தால் பக்கத்தில் போக முடியும், இல்லைன்னா பக்கத்தில் போக முடியாது. எந்த அசிங்கமும் அவள் பக்கத்தில் முடியாது, கேவலங்கள் அவள் பக்கத்தில் போக முடியாது, வித்த காட்ட முடியாது அவகிட்ட. அன்னசீர் சருவது சந்தோஷம். வெற்றி விதி அப்படின்னு வேணும்னா அது அன்னசீரின் விதி. அன்னசீர் மூலமா உனக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அன்னசீர் எதுக்கு செயல்படுவா? உன்னை மேன்மைப்படுத்தவே செயல்படுவாள். அவளுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். நல்லவர்களை ஆட்சி செய்பவள் அன்னசீர். அவகிட்ட கமிஷன் பேச முடியாது. இந்த வியாபாரம் பண்ணிட்டு வரேன் நான், என் வியாபாரம் பெருகுனா உனக்கு 5 லட்சம் கொடுக்குறேன், முடியாது. அவகிட்ட பேச முடியாது. அப்படி நல்லவங்களுக்கு 3 காசு கொடுத்தியான்னு தான் கேட்பா. எனக்கு வியாபாரம் வரட்டும், நான் உனக்கு 5 லட்சம் உங்கள் உண்டியலில் போடுறேன், சொல்ல முடியாது. அங்கே போய் பக்கத்துலேயே விட மாட்டா. உன் காசு கொடுக்கறதுக்கு நான் வேலை செய்யணுமான்னு கேட்பா. நான் வேலைக்காரன் நினச்சியா என்ன? எங்கேயா போய் திருடிட்டு வருவேன், அதில் பர்சன்டேஜ் கொடுப்பேன், நான் ஏற்றுக்குவேன் அந்த காசை கேட்பா அவ. அதெல்லாம் அங்கே நடக்காது. அன்னசீர் பக்கத்தில் போகவே முடியாது. நீ மாபெரும் ரிஷியாக இருக்கலாம், உன்னால் போக முடியாது. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற சுயநலம் உன்னை நிறுத்திவிடும். அங்கே போக முடியாது சுயநலத்தோட. நல்லவங்களுக்கு உதவுறேன்னு சொன்னால் தான் போக முடியும். நல்லவங்களுக்கு உதவுறேன்னு காட்டணும் நீ. அப்போ தான் அவள் பக்கத்தில் போக முடியும். அப்போ தான் மேன்மை, அப்போ தான் அவள் கொடுக்குற நன்மை. அப்படித்தான் அன்னசீர். இப்படி நன்மையும் சத்தியமும் உண்மையும் அந்த வெற்றியும் நம்மளோட எப்பவும் இருக்கணும்னா நாம் அன்னசீரின் பாதுகாப்பிற்குள் வர வேண்டும். அப்படி அன்னசீரின் பாதுகாப்புக்குள் நான் இருக்க வேண்டும் என ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம விருப்பமாக இருக்கணும். அன்னசீரின் பாதுகாப்பில் நான் இருக்க வேண்டும், இப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கட்டும்.
அப்படி கூறி வணங்கு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட. உன்னுடைய கொடைக்குள், உன்னுடைய அணைப்பில் நான் இருக்கணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணு, போதும், அது போதும் எனக்கு. அன்னசீரோட இந்த பலம், அன்னசீரோட பாதுகாப்பில், அன்னசீரனுடைய ஆசீர்வாதம் பெற்று அவள் அருகில் இருக்கும்போது நமக்கு என்னென்ன பலங்கள் வரும் தெரியுமா? அது பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அன்னசீர் நமக்கு என்னென்ன பலங்கள் கொடுக்கக்கூடியவர். அதிர்ஷ்ட பலம் கொடுப்பாள், உண்மை நன்மை பலம் கொடுப்பாள், கேவல வித்தை ஒழிப்பு பலம் கொடுப்பாள், சூன்யக்காரர்களை ஒழிக்க பலம் கொடுப்பாள், காலனை அழிக்கும் பலம் கொடுப்பாள், ஆதி ஆரோக்கிய பலம் கொடுப்பாள், இந்திர பதவிகள் கொடுப்பாள், இந்திர சம்பத்துக்கள் கொடுப்பாள். அவள் மனசு வந்தானா அவள் கொடுக்குற காசுக்கு சமம் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட பலங்களை அருளக்கூடியவளே அன்னசீர். அன்னசீரை பற்றி நான் நல்லா சொல்லிட்டேன், நல்லா நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு சின்ன வேலை பண்ணலாம். உங்களுடைய சம்பாத்தியம் ஒரு வருஷத்திற்கு என்ன, அதில் 1%, லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு வருஷத்துலையே, அதில் 1% 1000 ரூபா. அந்த 1000 ரூபாயை ஒரு நல்லவனுக்கு கொடு, காப்பாற்றத்துக்கு கொடு. நல்லவனுக்கு தர்மம் செய். அங்கே போய் போட்டானே என் பொறுப்பு முடிஞ்சது, இங்கே கொண்டு போய் போட்டுட்டானே என் பொறுப்பு முடிஞ்சது இல்லை. தெரிஞ்சு நல்லவன் ஒருத்தனுக்கு உதவி பண்ணு. அப்படி நீ 1% உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரே 1%, லட்ச ரூபாய் சம்பாதிக்கும் போது 1000 ரூபாயை நீ தர்மம் பண்ணு, நல்லவனுக்கு தர்மம் பண்ணு. அன்னசீர் உன்னை திரும்பி பார்ப்பான். நல்லவன் நல்லா இருக்கணும்னு நினை, அன்னசீர் உன்னை திரும்பி பார்ப்பான். இதுதான் என்னுடைய வேண்டுகோள், இதுவே என்னுடைய விளக்கம். நன்றி, வணக்கம்.